ஹாய்ங்க, இன்னைக்கு வீக்லி ஷாப்பிங்கும் ரீஸ்டாக்கிங் வீடியோவும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாரம் காய்கறி நிறையா வாங்கலைங்க. இந்த வாரம் நமக்கு வெள்ளி வேலை அதிகமாக இருக்குங்காட்டி கம்மியாக தாங்க காய்கறி வாங்கிட்டு வந்தோம். எப்படியோ மழைக்கு முன்னாடியே போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்க நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம். மேக்ஸிமம் யோகன் குட்டி வந்து அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து ஏதோ ஒன்று கொட்டி விட்டுருவானுங்க. நான் இந்த மாதிரி தாங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுவேன். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுங்க, அதில் கொஞ்சம் சோடா உப்பு தண்ணியை போட்டுங்க கலந்துங்க, துணியை நிலச்சி விட்டு ஃப்ரிட்ஜை ஏகமாக தொடச்சி விட்ருவேங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க தட்டுகளெல்லாம் எடுத்து கழுவிங்க, வெயிலில் காய வைப்பேன். இந்த டைம் மழைங்காட்டி ஃபேன் கடியிலேயே காய வச்சுட்டேங்க. அது எப்பவும் போல் லிக்விட் ஊற்றி தாங்க கழுவி எடுப்பேன். டிஷ்யூ வச்சு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலையெல்லாம் நான் எப்போவுமே இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவேன். துணியை விரித்து அந்த ஈரம் போகிறதுக்காக வச்சுருவேங்க. அது ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டின்னில் போட்டு அடைச்சி வச்சுருவேங்க. ஒரு வாரம் முடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிப்பேங்க. அதை முடிச்சோடனே ஃப்ரிட்ஜில் எல்லா பார்ட்ஸும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி இருக்கங்காட்டி எப்போவுமே நாட்டுக்கோழி முட்டை ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்மளே தான் ப்ரீடும் பண்ணிக்கிறங்காட்டி முட்டையை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோங்க. நான் காய்கறியும் டிஷ்யூ கீழே விரித்து மேலே தாங்க காய்கறியும் வைப்பேன். இந்த தடவை சிம்பிளாக கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸும் பேபி பொட்டேட்டோவும் தாங்க வாங்கிட்டு வந்தோம். பேபி பொட்டேட்டோ பார்த்தா வாங்காமல் வரமாட்டோங்க, ஏன்னா அது எங்களோட ஃபேவரெட்டுங்க. உருளைக்கிழங்குனாலே எனக்கும் என் தங்கச்சிக்கும் யோகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகாயை காம்பு கிள்ளி வச்சா கெடாதுன்னு சொன்னாங்க, அதனால் அந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படியே ஒரு வழியாக ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சுங்க. கடைசியாக தாங்க புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் க்ளீன் பண்ண எடுப்பேன். அது கொஞ்சம் டைம் இழுக்குங்கிறங்காட்டிங்க கறிவேப்பிலை உருவி வச்சுருவேங்க. கொத்தமல்லியை பாதியே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இந்த தடவை முக்கால்வாசி அத்தையே க்ளீன் பண்ணி வச்சங்காட்டி எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை இல்லைங்க. புதினாவும் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டையெல்லாம் கூட்டி விட்டால் டைம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வீட்டில் நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.